நாளைய தினம் ஆடி அமாவாசை. கட்டாயமாக எல்லோர் வீட்டிலும் முன்னோர் வழிபாடு இருக்கும். இந்த முன்னோர் வழிபாட்டை நாளைய தினம் முடித்துவிட்டு திதி தர்ப்பண காரியங்களை எல்லாம் சிறப்பாக நிறைவு செய்துவிட்டு செய்ய வேண்டிய ஒரு வழிபாட்டு முறையைத்தான் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். நிறைய பேருக்கு பித்ரு சாபத்தால் பிரச்சனை, முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை, குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு மன நிம்மதி இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை, திருமணம் நடக்கவில்லை என்று பெரிய பிரச்சனைகள் இருக்கின்றது. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் எளிமையான தீர்வு காண நாளைய தினம் யாரும் தவறவே விடாதீர்கள். நாளைய தினம் நீங்கள் சொல்ல வேண்டிய 2 வரி மந்திரம் என்ன, இதோடு சேர்த்து அமாவாசை தினமான நாளைய தினம் செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான வேலை என்ன என்பதை பற்றித்தான் இந்த பதிவுல தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். நாளைய தினம் நாம் தெரிந்து கொள்ள இருப்பது ஹனுமன் வழிபாட்டை பற்றித்தான். உங்களுக்கு இது கொஞ்சம் புதுசாக இருக்கும். அமாவாசை தினத்தில் குலதெய்வ வழிபாடு செய்யலாம், அம்பாள் வழிபாடு செய்யலாம், முன்னோர்களின் வழிபாடு செய்யலாம், ஹனுமனை வழிபாடு செய்வதா என்று குழப்பம் இருக்கலாம். இந்த அமாவாசை தினத்தில் ஹனுமனையும் வழிபாடு செய்யலாம். எவ்வளவு பெரிய தோஷம் இருந்தாலும் அதை துவம்சம் செய்யக்கூடிய வலிமை மிக்க ஆஜானு பாகுவான கடவுள் ஹனுமான். மாலை முடிந்தால் ஹனுமன் கோவிலுக்கு சென்று ராமா ராமா என்ற மந்திரத்தை சொல்லலாம். ராம மந்திரத்தின் வலிமை என்ன என்பது நாம் எல்லோருக்கும் தெரியும். அதிலும் நாளைய தினம் ஹனுமனை நினைத்து இந்த ராம மந்திரத்தை உச்சரித்தால் உங்கள் குடும்பத்திற்கு இருக்கக்கூடிய முன்னோர்களின் சாபம் விலகும். இந்த ராம நாமத்தை உச்சரித்தீர்கள் என்றால் குடும்பத்தில் இருப்பவர்களுடைய தோஷங்கள் விலகும் என்று சொல்லப்பட்டுள்ளது. முடிந்தால் ஆஞ்சநேயர் சன்னிதானம் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று இந்த மந்திரத்தை சொல்லலாம். அப்படி இல்லையா, நாளைய தினம் மாலை பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு ஹனுமனை மனதால் நினைத்துக் கொண்டு ராம மந்திரத்தை உச்சரியுங்கள். ஸ்ரீராம ஜெயம் ஒரு நோட்டு புத்தகத்தில் 108 முறை எழுதுங்கள். உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் எல்லாம் நீங்க வேண்டும் என்று பிரார்த்தனை வையுங்கள். நிச்சயமாக துயரங்களிலிருந்து வெளிவருவதற்கு அந்த ஹனுமான் உங்களுக்கு துணையாக நிற்பார், மன வலிமையையும் கொடுப்பார். அதே போலத்தான் நாளைய தினம் முடிவதற்குள் உங்கள் கையால் அன்னதானம் செய்ய வேண்டும். யாருக்கு வேண்டுமென்றாலும் எப்படி வேண்டுமென்றாலும் இந்த அன்னதானத்தை செய்யலாம். ஒரு பிரெட் பாக்கெட்டை வாங்கி உண்மையாக பசியோடு இருக்கும் ஏழைக்கு தானமாக கொடுத்தால் கூட அதன் மூலம் உங்களுக்கு பல மடங்கு பலன் கிடைக்கும். ராம நாமத்தோடு நாளை தினம் செய்யக்கூடிய அன்னதானம் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் துயரங்களையும் போக்கும் என்ற நம்பிக்கையுடன் இந்த பதிவை இதோடு நிறைவு செய்யலாம். கட்டாயம் நாளைய தினம் கலியுக தாரக மந்திரமாக இருக்கக்கூடிய ராமநாமத்தை கூறி அனைத்து விதமான சகல சம்பத்துகளையும் பெற வேண்டும் என்ற பிரார்த்தனையோட நாளைக்கு சந்திக்கலாம். ஜெய ஜெயசங்கர, ஹர ஹர சங்கர, மகாபிரிவா போற்றி.